மேடம் மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. செம்மையா இருந்துச்சு பார்க்க எல்லாரும். பாலையா அவர் எப்படி பண்ணியிருந்தாங்க மேம்? பார்க்க சாமி மாதிரியே இருந்தாங்கண்ணா. சாமி மாதிரி இருந்தாங்க. அந்த எஃபெக்ட் ஒர்க் அந்த 3Dல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. 3Dல இல்லை 2Dல தான் நாங்கள் பார்த்தோம். லாஜிக்கலாக பார்த்தா நல்லா இருக்காது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்ஸ் தான் படத்தில் அது நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பிடிச்சிருக்கு. சார் மூவி எப்படி இருந்தது சார்? நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? மேடம் படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்ச சீன் உங்களுக்கு அதில் என்னங்க சார்? பிடிச்ச சீனு அந்த தலையில கையில, அதாவது ஆலய தூக்கி தலையில வச்சு ஒரு சுத்து இருப்பாருங்க, காமெடியா. நிறைய பேர் என்ன கடவுள் பக்தி ஆமா, அது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கடவுள் பக்தி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் ஓகே, பட் ஆந்திரா ரசிகர்களுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு பிடிக்குமான்றது. சார் படம் எப்படி இருக்கு? மேடம் படம் எப்படி இருக்கு? சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஃபர்ஸ்ட் பாகமும் பார்த்துருக்கேன், இப்போ ரெண்டாவது பாகமும் பார்க்கறது வாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? மூவி எப்படி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன் டைம். நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர். 2 காந்தாராக்கு சமம். 2 காந்தாரா படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ்லாம் சார்? இல்ல நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சாமி கடவுள் பக்தி, சாமி பத்தி கடவுள் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? எனக்கு மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? மூவி சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருந்தது, விஷுவல் எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி சார் படம் படம் சூப்பராக இருக்கு. படம் பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருந்தா, அருமையாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். மூவி எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு சார், பரவாயில்ல. ஒரு விஷயமா தெளிவாக தெரியுது. இந்த ஈஆர் ராமசாமிக்கு ஒரு குத்து, திமுகவுக்கு ஒரு குத்து, எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. சார் காசு கழிச்சுங்க சார். படம் நல்லா இருக்குங்களா, பார்க்கலாம். நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. படம் செம்மையா இருந்தது. படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு படம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? சூப்பராக. இந்த மாதிரி சிவனுக்கு பார்த்து பிடிச்சது நம்மளுக்கு பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? சூப்பரா இருக்குங்க சாமி படம், பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்கு. இந்த சாமி வர காட்சி எல்லாம் எப்படி இருக்கு? சாமி எல்லாம் வர்ற காட்சி சும்மா அபூர்வமா இருக்குது, சூப்பரா இருக்குங்க சாமி. இந்த மாதிரி நம்மளுக்கு தெய்வம் காட்சி அடிக்கணும், அதுதான் நமக்கு. ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? செகண்ட் பார்க்க நல்லா இருக்கு. கிராபிக்ஸ்ல எப்படி இருக்கு? கிராபிக்ஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சார் படம் எஸ், பரவாயில்ல, நல்ல தேசப்பற்றோட நல்லா இருந்ததுங்க. பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சார்? என்ன சார்? பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இல்லை, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்க வாங்க, நாங்களே அங்கே இமயமலையில் இருந்த மாதிரி நல்லா போட்டுவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பற்றி பேசிட்டு வந்தது, நானும் தம்பி பேசிட்டு வந்தேன். நல்லா அருமையாக நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கடவுள் பக்தி பத்தி சொல்றாங்க அப்படின்றாங்க. அதாவது அரசியல் இந்த மாதிரி பேசுறாங்களா? இல்ல அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்று அரசியல் இது வரல, கடவுளுடைய பக்தி இது. அதான் இருந்தது, நல்லா பார்க்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா அருமையாக இருந்தது. நேஷனல் பேட்ரியட், அதாவது ஒரு தேசப்பக்தி தான் அது மெயின் முக்கியமான ஒரு கான்செப்டாக பண்ணுறது. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? எல்லாருமே பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. படம் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டேன், கேஎஸ் தேட்டரில் பார்த்துட்டேன். செகண்ட் பார்ட் நான் பார்க்கணும் பாலகிருஷ்ணா கூட வந்தேன். படம் அருமையாக இருக்குது, யாருமே குறை சொல்லவே முடியாது. ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? படம் அருமையான படம். இந்த மாதிரி படத்தை எடுக்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டாளுங்க கார்த்தி வச்சு அந்த படம் இந்த படம் சும்மா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்க சொல்லுங்க, நல்லா விறுவிறுப்பாக போகும். நான் உண்மையை தான் சொல்கிறேன்.
சூப்பரான படம். ஒரு இந்திய ஒற்றுமைக்காக நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா ஹிட்டான படம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது தேசம் அருமையான படம். ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். ஒரு தேசப்பற்று பற்றி எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. படம் எப்படிங்க சார்? படம் நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பர். பாலையானா பாலையா தான். நல்லா இருக்குது ஒரு படம். நல்லா இருக்கு. படம்லாம் ஒன்று விடாமல் நான் பார்க்குறேங்க நான். ஒவ்வொரு படமும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போலேருந்து ஒரு 10-15 வருஷமும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க படம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்டிங்ஸு, பயோபதி ஸ்ரீன் எடுத்தது எல்லாமே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் எப்படிங்க சார்? பேக்ரவுண்ட் மியூசிக்கு எஃபெக்ட் அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. மலையெல்லாம் காட்டியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குது. குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குதுங்க படம். சூப்பராக இருக்குது.